ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன டெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கிச்சன்ல இருந்து தீவிரமாக சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சவுண்ட் இந்த சிங்குக்குள்ளே இருந்து இவங்களுக்கு கேட்குது. சோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே காதை வச்சு பாக்குறாங்க, பயப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. சோ இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஜுவான். சோ ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்னமா சமைச்சியா, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டதுமே, ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா எதுவுமே சமைக்கலன்னு தெரிஞ்சதுமே ஏன் சமைக்கல என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அதுவாங்க நம்மளுடைய வீட்டு சிங்க்ல ஏதோ வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொன்னதும் இவரும் பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா எந்த சவுண்டும் இவருக்கு கேட்கல. உடனே ஹீரோவோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உண்மைக்குமே சவுண்ட் கேட்டுச்சு, அதுவும் யாரோ இந்த மாதிரி நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயப்பட, உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு பயப்படாதே, கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருக்கும், ஏன்னா எல்லா சிங்கும் ஒரே இதுல தானே கனெக்ட் ஆகிருக்கும், மேபி அவங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவங்க அதனால அதுல வந்து ஏதாவது பேசி இருக்கலாம்ல, அது இங்க கூட எக்கோவா அடிச்சிருக்கலாம், சோ கவலைப்படாத, நம்ம நாளைக்கு என்னன்னு பாத்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிடு. அந்த வைஃபும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு எதுவும் சமைக்கல, வாங்க நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அப்படியே நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வைஃப் வந்து நடுராத்திரியில எந்திரிச்சு வாஷ்ரூம்க்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்து செவத்துல இருந்து ஏதோ தட்டுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. சோ நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. கண்டிப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் பதிலுக்கு அந்த செவத்தை தட்டிட்டே, அமைதியா இருங்கடா, தூங்க வேண்டாமா, இப்படி ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கத்திட்டு மறுபடியும் தூங்குறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த சவுண்ட் கேக்குது. சோ இதனால செம்ம டென்ஷன் ஆன ஹீரோ பயங்கர கோவத்துல அப்படியே எந்திரிச்சு பாத்தீங்கன்னா வெளியில போறான். அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போறான். அவங்களுடைய காலிங் பெல் எல்லாம் அமுக்கிட்டே, வெளியில வாடா, ஏன்டா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, நாங்கெல்லாம் தூங்க வேண்டாமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டோட டோர் கொஞ்ச நேரத்துக்கு திறக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திறக்குது. திறந்தா உள்ள யாருமே இருந்த மாதிரி தெரியல. உடனே என்னமோ சரி ஓகே நான் உன்னை காலையில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவத்துல மறுபடியும் வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வரும் போது தான் தெரியுது அந்த சவுண்ட் வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வரல, இவனோட வீட்டு வாஷ்ரூம்ல இருந்து கேக்குது. நம்மளோட வீட்டுல என்னாச்சு அப்படின்னு மெல்ல வாஷ்ரூம் கதையை திறக்கிறான். அவ்வளவுதான் இவனோட வைஃப் ஏதோ அமானுஷமானு கூட தெரியல, அப்படியே அங்கேயும் இங்கேயுமா தூக்கி கொடூரமா கொலை பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது அவன் பார்த்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்க அவனுடைய வைஃபை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா தெரிக்குது, அவனோட மூஞ்சிலும் தெரிக்குது. அதோட அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து இந்த பேரநார்மல் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல அவங்க, இன்னொருத்தவங்க வந்து ப்ரொஃபசர். சோ அந்த லேடி தான் ப்ரொஃபசர். இந்த 3 பேரும் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ கண்டிப்பா அவனுடைய வைஃபை கொலை பண்ணிருக்க மாட்டான். சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதனால ஹீரோவை பார்த்து, தம்பி கண்டிப்பா நீ உன்னுடைய வைஃபை கொலை பண்ணிருக்க மாட்டேன். சோ உன்னுடைய வைஃப்க்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி டிஃபரெண்டா அதாவது ஸ்ட்ரேஞ்சா ஏதாவது நடந்துச்சான்ற மாதிரி கேக்குறாங்க ரீசெண்டா. உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஸ்ட்ரேஞ்சாவா, என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ கண்டிப்பா எனக்கு அவன் மேல தான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அப்படி என்னப்பா உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதுவா அவனோட வீட்டுல இருந்து ஏதாவது வித்தியாசமா சவுண்ட் கேட்கும், என்னோட வீட்டுக்கு அடிக்கடி கேட்கும், டிஸ்டர்ப் பண்ணும், அதனால அவன் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அப்படி என்னதும் இந்த ப்ரொஃபசர் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. அதாவது இந்த லேடி இருக்கிறாங்களா அவங்க தான். என்னப்பா சொல்ற, அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் வால்டர் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த ப்ரொஃபசருக்கு ஒன்னு ஞாபகம் வருது. வால்டர் அப்படின்றவன் இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிருப்பான் போல. இப்பதான் அந்த வால்டர் சைட்ல இருந்து நமக்கு படத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இதா இருக்கான்ல இவன் தான் வால்டர், வீட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சோ கொஞ்ச நாளாவே வால்டருக்கு அவனோட வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்ணிருக்கான்னா இதை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரொஃபசர் இருக்கிறாங்களா அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து இவன் கால் பண்ணி இருந்திருப்பான். அப்படி கால் பண்ணும் போது அந்த ப்ரொஃபசரோட அசிஸ்டன்ட் தான் கால் அட்டன் பண்ணிருப்பான். அப்படி அட்டன் பண்ணி நாளைக்கு கால் பண்ணுங்க, ப்ரொஃபசர் வந்து வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அதனால இப்ப இந்த வால்டரும் பாத்தீங்கன்னா இது யார்கிட்ட இப்ப சொல்றது, ஒருவேளை இது என்னுடைய எலியூஷனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயத்திலே அன்னைக்கு வந்து தூங்கி இருந்திருப்பான். அப்பவும் பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி எல்லாம் அவனுக்கு ஃபீல் ஆகும். சோ இதனாலே இவனால ஒழுங்கா தூங்கி இருக்க முடியாது. எப்ப
பார்த்தாலுமே மாத்திரை எடுத்து தான் தூங்குற மாதிரியான சூழ்நிலை வருது. அப்படி ஒரு நாள் தான் மாத்திரை எடுத்து பயத்தோடைய படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுடைய பெட்டுக்கு கீழே இருந்து யாரோ இவனை எழுப்பி விட்டுடுறாங்க. சோ பயந்து போன வேகமா பெட்டுக்கு கீழே பாக்குறான். பார்த்தா யாருமே இல்ல. ஆனா அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க உண்மைக்குமே கீழே ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்குது போல, கொடூரமா இருக்கும். அந்த டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா கரண்ட்டும் போயிடுது. சோ ஆல்ரெடியே இவன் பயந்துகிட்டு இருக்கிறான். இப்ப இன்னும் பயந்து போயிடுவான் இல்ல, அதனால லைட் ஆன் பண்ண ட்ரை பண்றான், முடியல. உடனே அதை புடுங்கிட்டு கீழே ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்கிறது இவனுக்கு ஞாபகம் வரும். அதுல சொருகி லைட்டை வந்து ஆன் பண்றான். அப்படி ஆன் பண்ணதும் வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஓட்டுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. டக்குன்னு இவனும் பாத்துடுறான். சோ இவனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பயத்தோட அப்படியே போர்வையெல்லாம் எடுத்து மூஞ்சில போட்டுக்கிட்டு கடவுளை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவனை பிடிக்க வர மாதிரி வருது. அப்படியே சீனும் கட்டாது. உடனே இவன் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா இவனுடைய வீடு ஒரே அலங்கோலமா இருக்குது. உடனே மறுபடியும் அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்றான். ஆனா இப்போ அசிஸ்டன்ட் தான் கால் எடுக்கிறா. கால் பண்ணியோ இந்த மாதிரி என்னுடைய வீட்டுல உண்மைக்குமே ஏதோ இருக்குது, நானும் ஷேடோன்னு தான் நினைச்சேன், ஆனா அது ஷேடோ கிடையாது, அதையும் தாண்டி யாரோ இருக்கிறாங்க அப்படி என்னதும். ஆனா அசிஸ்டன்ட் இப்பவும் கூலா இங்க பாருங்க ப்ரொஃபசர் வந்து வெளியில போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல, சாலிட் எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. சோ இவனும் பாத்தீங்கன்னா அதே பயத்தோட அவனுடைய வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்திருப்பான். வந்து டேய் தம்பி, நேத்தெல்லாம் உங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன சத்தம், எங்களால தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். ஆனா இந்த வால்டர் வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுவா எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை நடக்குது அதனால தான் சவுண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அடுத்தது நேரா வீட்டுக்குள்ள போய் என்ன ஓபன் பண்றான்னா ஒரு கேமரா வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு சாலிட் எவிடன்ஸ் கேக்குறாங்கல்ல. சோ உண்மைக்குமே இந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா, நமக்கு ஏதாவது தொல்லை பண்றாங்களா, இல்லனா இதெல்லாம் நம்மளுடைய எலியூஷன் தானே அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் தூங்குறதுக்கு முன்னாடி கேமராவை செட் பண்ணிட்டு தூங்குறான். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நடுராத்திரியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறான். என்னன்னு பார்த்தா இவனோட கேமரா வந்து கீழே விழுந்து கிடக்கும். உடனே பயத்தோட கேமரா சைட்ல பார்த்தா பின்னாடியே பாத்தீங்கன்னா விண்டோ கிட்ட ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது. அவ்வளவுதான் பயப்புள்ள பயந்து போய் வேகமா லைட்டை போட அந்த ஷேடோ மறைஞ்சு போயிடுது. உடனே சரி ஓகே இது இலியூஷனா தான் இருக்கணும், அந்த கேமரா எடுத்து செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு வேகமா கேமராவை எடுக்க அதுல அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இவன் பக்கத்துல ஏதோ ஒரு கிரியேச்சர் நின்னு இவனே அப்படியே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் ரொம்பவே பயந்து போயிடுறான். சோ இவனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. உடனே அந்த கிரியேச்சர் எங்க போச்சு அப்படின்னு அந்த கேமராவை ஓட்டி விட்டு பார்த்தா அது பக்கத்துல உள்ள பீரோக்கு தான் போயிருக்கும். அவ்வளவுதான் பயத்துல இவனுக்கு உச்சாவே வந்துடும் போல இருக்கு. உடனே அந்த பீரோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த கன்னை எடுத்துக்கிட்டு வந்து வேகமா பீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ள யாருமே இல்ல. உடனே என்னடா இது அப்படின்னா அந்த கிரியேச்சர் எங்கடா போயிருக்கு, எங்க இருந்துடா வந்துருச்சு அந்த கிரியேச்சர் அப்படின்னு மறுபடியும் கேமராவை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த கிரியேச்சர் இவனுடைய ஹெட்டு கீழே இருந்து தான் வந்திருக்கும். இது அப்படியே இவன் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அப்படியே பீரோ ஓபன் ஆகி உள்ள இருந்து அந்த கிரியேச்சர் மெல்ல வருது. இவனும் அந்த கன்னோட ரிஃப்ளெக்ஷன்ல பாத்துட்றா. உடனே அது நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை ஷூட் பண்ணணும்டா அப்படின்னு கன் எடுக்க போறான். ஆனா அதுக்குள்ள அது கன் எடுத்துருது. இவனும் கத்துறான். அப்படியே சீனும் கட்டாது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அப்ப அந்த வால்டர் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனோட பால் விழுந்துருது. சோ உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா வேகமா அந்த பால் எடுக்க வரான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டேப்ல வந்து தண்ணி வந்துட்டு இருந்ததை பார்த்ததுமே தண்ணியை குடிச்சிட்டு பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்க இதே வந்து வால்டர் அந்த ரூம்ல இருந்து பார்த்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இங்க வந்தெல்லாம் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு பயங்கரமா கத்த. அவ்வளவுதான் அதை பார்த்து அவன் பயத்திலேயே அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி வர டக்குன்னு ஒரு பஸ் அவன் மேலே அடிக்குது. இந்த சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் கேட்க சோ நம்ம ஹீரோவும் வேகமா வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, அடிபட்டு பயங்கர ரத்தமா இருக்கும். அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய நெய்பர் குழந்தை தான். அப்புறமா இந்த ரத்தத்தை வந்து கிளீன் பண்றவங்க வந்து கிளீன் பண்ணிருப்பாங்க. சோ குழந்தை வேற இறந்துடுச்சு இல்லையா. சோ அந்த குழந்தையோட அம்மா வந்து ரொம்பவே சோகமா ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. சோ கடைசி அந்த ஃபியூனருக்கு எல்லாம் போயிட்டு வந்த நம்ம ஹீரோ வந்து இந்த வால்டரோட வீடை பாக்குறான். அவன் வீட்டுல இருந்து வெளியில வரவே இல்லை, ரொம்ப நாளாவே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான். ஏன் இப்படி இருக்கிறான், பக்கத்துல ஒரு குழந்தை கூட இறந்து போச்சு, அதை கூட இவன் பார்க்க வரல, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகமாவே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங் சீன்ல. அதான் நம்ம ஹீரோ கூட விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார்ல, அதுல ஒரு ஆள் தான் இவரு. போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது, இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு கேஸ் ஒண்ணு வந்து போய் பார்க்கணும், சோ வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு இவரும் போறாரு. அந்த போலீஸும் இந்த ஆபீசரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ எந்த கேஸை பத்தி விசாரிக்க போறாங்கன்னா
என்னன்னா, இப்போ ஒரு பையன் அடிபட்டு செத்துருப்பான்ல, அவனோட வீட்டுல தான், அதாவது அவங்க அம்மா வந்து மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நிறைய இல்யூஷன் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில என்னுடைய பையனோட கால் தடம் தெரியுது, அது போக நிறைய சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதே விசாரிக்கிறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அம்மாவால அவங்க பையன் இறந்ததை ஏத்துக்கவே முடியல, அதனால தான் இப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதை ஏத்துக்க முடியாம தான் அவங்களுடைய பையனோட டெட் பாடியை தோண்டி மறுபடியும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த சின்ன பையனோட டெட் பாடி அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கும். சோ இதை பத்தி அந்த போலீஸும் ஆபீசரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருந்த பால் வந்து கீழே விழுந்து கொட்டிடுது. சோ இவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த பால் வந்து அந்த சின்ன பையனோட பொணத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. சோ மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, ஒருவேளை எல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு பயத்துல மெல்ல பக்கத்துல வந்து பார்த்துட்டு இந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க ஒழுங்காம பண்ணாம விட்டுட்டு இருந்திருப்பாங்க, அதனால இந்த மசில் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அது நகர்ந்து தான் அந்த பாலை வந்து தட்டி விட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேணாம், ரெக்கார்ட் பண்ணாம சீக்கிரமா இந்த கேஸை முடிக்க சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா இந்த லேடி வந்து மேலிடத்து ஆபீசரோடைய எக்ஸ் வைஃப். சோ அதனால சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது போக அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேஸை நம்ம முடிச்சா மட்டும்தான் இந்த அம்மா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாம இருப்பாங்க, இல்லனா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. சோ நீ என்ன பண்றனா, அந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது டேப்லெட் கொடு, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்துட்டு கொஞ்சம் சுத்தி பாக்குறாரு. அப்படி சுத்தி பார்க்கும் போது தான் ஆப்போசிட்ல அந்த ப்ரொஃபஸரையும் பார்த்திருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும் இல்லையா, அந்த வால்டர் கிட்ட இருந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. சோ இப்படி அவங்க போட்டோ எடுக்கிறது தான் அந்த ஆபீசர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் எல்லாம் நடந்திருக்குது, என்னுடைய கிளைண்டான வால்டர் தான் இந்த வீட்டுல இருந்தாரு, சோ அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்லும் போது இந்த ஆபீசரும், ஓ அப்படியா, நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சோ நீங்க ப்ரொஃபஸர்னு வேற சொல்லிட்டீங்க, சோ நம்ம கேஸை உங்ககிட்ட டீல் பண்றேன் வரீங்களா. அவரும் இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து இந்த அம்மாவோட கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த அம்மா வந்து ரொம்ப மென்டலி இல்லாகி அவங்களுடைய பையனோட டெட் பாடியவே தோண்டி எடுத்து இப்ப மேல வச்சிருக்கிறாங்க. சோ ஏன் என்னன்றது தெரியல, நான் என்னுடைய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய சர்வீஸ்ல நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனா இது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு இந்த ஆபீசர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஃபசர் லேடியும் அதே தான் சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா பேரநார்மல் ஆக்டிவிட்டி இந்த ஏரியால அதிகமா இருக்குது, அப்படி என்னத்தான் இந்த இடத்துல இருக்குதுன்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது அப்ப இந்த ஆபீசரும் உண்மைத்தான், ஆனா கண்டும் காணாத மாதிரி போயிடணும், அதுக்குள்ள நம்ம இறங்கினோம்னா இதுல நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு இந்த வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் செவரு வழியா ஏறி உள்ள குதிக்கிறான். ஏன்னா உள்ள இருந்த பொம்மையை தூக்கிட்டு போலான்றதுக்காக வந்திருக்கிறான் போல. அப்படியே மெல்ல மெல்ல உள்ள வந்துகிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு இதை பாக்குறான். அது வந்து அந்த பையனோட டெட் பாடி தான். சோ அது வந்து அந்த வீட்டுல வச்சிருக்கிறாங்க இல்லையா. சோ இதை பார்த்து அவன் பயத்துல அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டெட் பாடி அப்படியே அவனே திரும்பி பாக்குது. இதே டைம்ல அந்த ப்ரொஃபசர் லேடியும் பாத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆபீசர் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வால்டரோட ரூம்ல யாரோ ஒரு கிரியேச்சர் நின்னு இருக்கும்ல, அதே காமிச்சு இந்த ஏரியால நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே பயந்துடுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு பேக் இருக்குது. சோ கண்டிப்பா யாரோ இதை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இது மட்டும் வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனோட டெட் பாடி எடுத்து வெளியில இருக்கிற ஒரு ஃப்ரீசருக்குள்ள போடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் செவர் மேல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா. இப்படி இருக்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு, இங்க பாரு அந்த அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, சோ இந்த டைம்ல அந்த டெட் பாடியை தூக்கி எப்படியாவது அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அப்பதான் அவங்க நார்மல் ஆவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த டெட் பாடியை தூக்கி புதைக்கிறதுக்காக 3 பேரும் ரெடி ஆகுறாங்க. சோ அந்த ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா இவங்க கூட கம்பெனி கொடுக்குறாங்க. எதுக்காகனா அவங்களுடைய கேஸும் இவங்க கூட ஏதாவது ஒத்து போகுமான்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. சோ அதனால அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போலான்னு பார்க்கும் போது திடீர்னு அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அசைது. அவ்வளவுதான், இவங்க மிரண்டு போயிடுறாங்க. சோ இப்ப இது வரைக்கும் நடந்திருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த 3 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நோட்டீஸை காமிச்சு, இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஏரியால ஏதோ ஒரு பெரிய கொடூரமான பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பா உங்களுடைய வீட்டை நாங்க யூஸ்
பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட முன்கூட்டியா பெர்மிஷன் வாங்குறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த சீன் கூட எதை கனெக்ட் பண்ண. ஸோ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எதையோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை சைன் பண்ணி வச்சிடுறான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்க போறாங்க. ஸோ 2 டீமா பிரியிறாங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து இந்த ஆபீசரும் இந்த போலீஸும் அந்த லேடியோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே இல்ல. அவங்க ரொம்ப நாளா கரண்ட் பில்லு கெட்டாதனால புடுங்கிட்டாங்க போல. அதே டைம்ல இந்த சைட்ல அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அதான் ப்ரொஃபசர் லேடி. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஏரியால என்ன மாதிரியான பேய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு டிவைஸ் எல்லாம் செட் பண்றாங்க. அதே டைம்ல இந்த சைட்ல அந்த போலீஸும் ஆபீசரும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப போலீஸ் என்ன சொல்றாருன்னா, சார் நம்ம வேணா கரண்ட் பில்ல கெட்டிட்டு வந்து நாளைக்கு தேடலாமா அப்படின்னு கேட்டதும், அட முட்டா பையில இருட்டுனா தாண்டா பேய்களுக்கு பிடிக்கும். வெளிச்சமா இருக்கிறத விட இருட்டா இருந்தா தான் பேய்கள் எந்த அளவுக்கு இங்க ஊடுருவி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இந்த யூவி ரேடியேஷன் லைட் அடிச்சு செவத்துல அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே கிச்சனுக்கு வந்தா அங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தி ஸ்பூன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கபோர்ட்ல அந்தரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது. பாத்தியா நான் சொன்னேன்ல இருட்டா இருந்தா தான் பேய்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் அந்த கத்தி எல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கத்தி மேல இருந்து கீழே விழுந்துடுது. விழுந்தது மட்டும் இல்லாம அந்த கபோர்ட்ல மாட்டிக்கிச்சு. சோ அவர் கதறாரு. ஏன்னா இவரோட கை மேலே விழுந்திருக்கும். இவரோட கை வசமா மாட்டிக்கிச்சு. ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்கு. பயந்து போன இவரு காப்பாத்து அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்க உடனே அவனும் கன் எடுத்து ரெடி ஆகுறான். அட பேப்பையில கண்ணையாட எடுப்ப அப்படி என்னதும் இந்த கபட்டுக்குள்ள தான் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் உங்களுடைய கையை பிடிச்சு இழுக்கிறாங்க அப்படி என்னதும், அட போட முட்டா பையில அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா வேக வேகமா கத்தியில இருந்து அவருடைய கையை எடுத்துடுறாரு. ஆனா ரத்தம் பயங்கரமா வருது. உடனே வேக வேகமா கட்டு போடுறாங்க. அந்த ரூம்ல இருந்த திங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. இதை பார்த்து இவங்க எந்த ஒரு சர்ப்ரைஸும் ஆகல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஏரியால ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. சோ போலீஸ்காரன் அடுத்தது என்ன பண்றான்னா அந்த ஃபாரன்சிக் ஆபீசருக்கு கால் பண்றான். ஏன்னா அவர் வந்து பக்கத்து வீட்டுல வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது போக இவர் கூட இவ்வளவு நேரம் இருந்தது இவர் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர். உடனே இவன் அந்த ஃபாரன்சிக் ஆபீசருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க என்ன இல்லமோ நடக்குது, நம்ம நினைச்ச மாதிரி இங்க சாதாரணமான விஷயம் கிடையாது. இது அதையும் தாண்டி என்னால இங்க பாக்குறதெல்லாம் நம்ப முடியல, பயமா இருக்குது. அது போக என்னுடைய ஹார்ட் கண்டிஷன் வேற ரொம்பவும் மோசமா இருக்குது, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சோ ஆப்போசிட் வீட்ல தான் அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறாரு. பார்த்தா ஆப்போசிட் வீட்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். உடனே சைட்ல இருந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. கண்ணாடியில இருந்து பார்க்கும் போது தெரியுது, சைட்ல இருந்து பார்த்தா தெரியல. உடனே அவர் அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. சோ இவர் பயத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போயிடுறாரு. அப்படியே அந்த காலம் கட் ஆயிடுது. இந்த சைட் அந்த ப்ரொஃபசர் லேடிய காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. மொத்தம் 3 வீடு, 3 பேரும் பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் கூட மட்டும் இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. இப்படி இருக்க அந்த ப்ரொஃபசர் லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க நிக்கிற வீட்டுல சின்ன கிரேக் இருக்கிறத பாக்குறாங்க. இது என்ன கிரேக் அப்படின்னா இதுக்குள்ள இருந்து தான் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்க. இங்க அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான்னா அவர் கூட வந்த ஆபீசரை பார்த்து, யோ எனக்கு பயமா இருக்கியா, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படி என்னதும், என்னப்பா தம்பி என்ன திடீர்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க, ஆனா நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது பெட்டு கீழே காமிச்சு இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு ஏதாவது தெரியுதா, தெரியல, ஆனா இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எங்கல்ல வந்து அதை அப்படியே தூக்குறாரு. பார்த்தா அது கடியில நிறைய ஒரு வித்தியாசமான கிரியேச்சர், அதான் மனுஷன் மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. லைட்டுக்கு பயந்து அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதை பார்த்த அந்த ஆபீசரும், பாத்தியா இது எப்படின்னா வேற டைமென்ஷன் மாதிரி, அங்க இருக்கிற லைட்டுக்கும் டார்க்குக்கும் இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கும், உனக்கு நான் சொன்னா புரியாது, இதை ஒரு பிராக்டிகலா பார்த்தா மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலுக்கு கீழே பார்த்தா அந்த கிரியேச்சர் வந்து கண்ணுக்கு தெரியுது. பயந்து போனவன், அட போங்கடா என்ன கர்மண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். அப்படி வெளியில வந்தவன் வேகமா ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரன்சிக் ஆபீசரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் இருந்த வீட்டுக்கு வந்து பாக்குறான். அவரை கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவர் வெளியில வர மாதிரி தெரியல. உடனே இவனும் உள்ள போய் பாக்குறான். பார்த்தா ஒரு கபட்ல ரத்தமா இருக்கும். என்னடா இது ரத்தம் அப்படின்னு உடைச்சு பார்த்தா உள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் பயந்து போயிடுறா. உடனே கன் எடுத்து அதை போட்டு தள்ளிடலான்டா அப்படின்னு கதவை திறந்தா அதுக்குள்ள அது காணாம போயிடுது. சோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு பார்த்தா மட்டும் தானே அது கண்ணுக்கு தெரியும். இப்படி இருக்க இந்த சைட்ல அந்த ப்ரொஃபசர் லேடிய காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிரேக்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வழியா பார்க்கும் போது பின்னாடி ஒரு மனுஷன் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது வேற யாரும் கிடையாது, அதுதான் வோல்டர். காணாம போனவன்
இங்க தான் மறைஞ்சிருக்கிறான் போல. அட பாவி உனக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ்காரன் வந்துடுறா. இந்த லேடிய பார்த்து இங்க நம்ம நினைச்சதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குது. ஏதோ டைமென்ஷனை தாண்டி ஏதோ கிரியேச்சர் எல்லாம் இங்க வந்திருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படி என்னதும். இந்த லேடியும் பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது, நானும் இதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தண்ணியை காமிச்சு தண்ணி மூலமா தான் இந்த கோஸ்ட் என்டிட்டிஸ் வந்து பரவி இருக்குது. அதாவது ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட தண்ணியை குடிச்சிட்டு தான் அங்கிருந்து பயத்துல கிளம்பி இருக்கிறான். அப்படி கிளம்பும் போது தான் வண்டி வந்து அவன் இடிச்சிருக்குது. சோ அவனோட ரத்தம் கீழே சிந்தி கடந்ததை கிளீன் பண்றவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதே அப்படியே சைட்ல உள்ள ட்ரைனேஜ்குள்ள அனுப்பிட்டாங்க. அந்த ரத்தம் தான் இந்த தண்ணில கலந்துருச்சு. அது போக அதனால தான் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட வைஃப் வீட்டுல அந்த சிங்க்ல கழுவும் போது சத்தம் கேட்டு இருக்குது. ஏன்னா அந்த கிரியேச்சர் வந்து இப்படி தண்ணி மூலமா பரவும். அந்த பையனோட ரத்தம் தானே அந்த தண்ணில கலந்து இருந்துச்சு. அது மூலமா அது அவளோட வீட்டுக்கும் போயிடுச்சு. சோ இப்படித்தான் இது எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் இவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இந்த லேடியோட தலையை பிடிச்சி அடிச்சு அப்படியே உள்ள இழுத்துடும். அவ்வளவுதான். இது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அதே நேர்ல பாத்துக்கிட்டு இருந்த போலீஸ்காரன் அப்படியே ரொம்பவும் பயந்து ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். ஏன்னா இவனுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும் இல்லையா. அப்படியே அவன் நெஞ்ச பிடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல ஒரு கிரியேச்சர் வருது. வந்து அப்படியே அவனை பிடிக்கிறதுக்காக வருது. இந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அந்த டைம்ல இந்த போலீஸ்காரன் கூட இருந்த அந்த ஆபீசரை காமிச்சா அவரை பாத்தீங்கன்னா கேமரா வச்சு இதுக்கான சாலிட் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிற கபோர்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. கட் பண்ண இந்த சைட்ல போலீஸ்காரனை காமிச்சா அவனுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே நைஸா மெல்ல எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா எல்லா டேபிளும் அங்கிட்டு இங்கிட்டுமா அசைஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ அப்படியே பயத்தோட உச்சிலே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த சின்ன பையனோட அம்மா தான். அவங்க அந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ தான் என்னுடைய பையனை கொன்ன, என்னுடைய பையனை ஒரு ஃப்ரீசருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுன்ற மாதிரி. ஆக்சுவலா இவன் கொண்டு இருக்க மாட்டான். அந்த டெட் பாடியை தூக்கி அந்த ஃப்ரீசருக்குள்ள வச்சிருப்பான் அவ்வளோ தானே. சோ அதை வந்துட்டு ஒரு சின்ன பையன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் இல்லையா. அந்த ரெக்கார்ட் மூலமா இவங்க வந்து பார்த்திருப்பாங்க போல. சோ இவனும் பாத்தீங்கன்னா இங்க பாருமா அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க போல. அதனால சரி வா நான் இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படி என்னதும். நல்ல வேலை நான் தப்பிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க கார்ல ஏற போறான். ஆனா அவங்க கார் முன்னாடி அந்த டெட் பாடி உட்கார்ந்துகிட்டு இருக்குது. சோ மறுபடியும் தோண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. அட பைத்தியமே, நான் ஏன் கார்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய கார்ல உட்கார்ந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த ப்ரொஃபசர் லேடி தலை கீழா வருவாங்க பாருங்க. பயங்கரமா இருக்கும் இந்த சீன் எல்லாம். அதை பார்த்ததுமே நம்ம போலீஸ்காரனும் அலறி அடிச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்சம் தூரம் போனவன் நின்னு யோசிக்கிறான். இல்ல இதுக்கு மேல இதை இப்படியே விட்டுட்டு வந்தா நிறைய பிரச்சனை வரும். சோ இதை நம்மளே முடிச்சு வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்து எங்க போறான்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறான். சோ அப்படி அந்த வீட்டுக்கு வந்தவன் கார் டிக்கில இருந்த பெட்ரோல் கேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வரான். வீட்டுக்குள்ள போனவன் எல்லா பக்கமும் பெட்ரோலை வேக வேகமா ஊத்துறான். ஊத்தும் போதே கத்திக்கிட்டே ஊத்துறான். இந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு, இனிமேல் இது இங்க இருக்கவே கூடாது, எவனுமே வந்து இங்க தங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் வீட்டுக்குள்ள பாக்குறான் அந்த லேடி இருக்கிறாங்களே, அதான் அந்த சின்ன பையனோட அம்மா. அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. சோ இதை பார்த்த இவனுக்கே ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. சரி ஓகே நம்ம வந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு எல்லா பக்கமும் பெட்ரோல் ஊத்திட்டு தீக்குச்சியை வச்சு பத்த வைக்கிறான். ஆனா பத்த வைக்க ஆஃப் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்கிறார்ல, அவர் செத்து போயிட்டாரு. அவர் தான் வந்து ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. அட பாவமே அப்படின்னு கீழே விழுந்து தவந்து போறான். அவரும் பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்றதுக்காக வராரு. உடனே இவனும் புத்திசாலித்தனமா யோசிச்சு கன் எடுத்து அந்த பெட்ரோல்ல ஷூட் பண்ணிட்டு இப்ப நெருப்பும் கபன்னு எரிய ஆரம்பிக்குது. சோ கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஃபுல்லும் எரிய அப்படியே அங்க சீனும் கட் ஆகுது. இப்ப கடைசியா நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சோ ஹீரோவை மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 பேர் உட்கார்ந்து விசாரிக்கிறாங்க. யார் போட்டோ எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த ப்ரொஃபசர் லேடி போட்டோ, அப்புறம் அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் போட்டோ, ஆபீசர் போட்டோன்னு 3 பேரோட போட்டோ வச்சு இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி ஏதோ தெரியுது. உடனே பின்னாடி பாருங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பிரைட்டா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது ஒண்ணு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இவன் ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான். அந்த போட்டோலயும் பிரைட்டான லைட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஆபீசர் இருக்கிறாரு. உடனே இவங்க பயத்தோட அப்படியே மெல்ல திரும்புறாங்க. அப்ப அங்க இருக்கிற சேர் எல்லாம் நகர ஆரம்பிக்குது. அது அப்படியே
இவங்க மேல வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பை காய்ஸ்.